ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த முழு மல்லி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மிஷினில் போட்டு இடிக்கலாம் அப்படி தான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நான் வீட்டில் ஒரு மிஷின் வச்சுருக்கேன். அதுக்காக தான் முழு மல்லியவே வாங்கிட்டு வருவேன். முழு மல்லி, மஞ்சள் எல்லாமே. இன்றைக்கி மஞ்சள் தான் இடிக்க போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் எடுத்து அந்த மிஷினுக்குள்ளே போட்டுக்கணும். இந்த மிஷின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் வந்து நான் மேக்ஸிமம் அதை ஹேண்டில் பண்ண மாட்டேன், ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. அன்றைக்கி கொஞ்சம் அவங்க உடம்பு சரியில்லாதனால எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுறதுனால நான் தான் இடிச்சிச்சு. பட் வந்து இது பார்த்தீங்கன்னா நல்ல மிஷினில் உங்களுக்கு இப்படி மசியாக அரைஞ்சிடும். அங்கங்கே ஒரு பீஸ் கிடைக்கும். நமக்கு வந்து ரிட்டன் வந்து போடும்போது அதில் வந்து நல்லா போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வந்து நம்ம வந்து சலிச்சு எடுக்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு அரிப்பு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரஷ்ஷும் அதோட சேர்ந்து வரது நம்ம கையெல்லாம் உள்ளே விடக்கூடாது. ஏன்னா ரொம்ப பிளேடு ஷார்ப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய வந்து மஞ்சளி வந்து அது இடிக்குதுன்னு சொல்லும்போது அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா இவ்வளோ நம்ம கடையில் வாங்கும்போது எவ்வளோ மசியாக வருமோ அந்த அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் மிளகா தான் இடிக்கிறேன். மஞ்சள் மீதி வச்சுட்டேன், நெக்ஸ்ட் டைம் இடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாவை லைட்டாக வறுத்துட்டு இதில் வந்து நல்லா பொடிச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம கடையில் வாங்குற மாதிரி இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.